507. 507. சூரோட பெயர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரத்து முஹம்மது. சூரத்து முஹம்மது. ஓ. ம். ஸ்டார்ட். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم. والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم. ذلك بأن வரக்கூடாது. وأصلح வானத்தை கொடுக்கும். وأصلح. وأصلح ம். பாருங்க. وأصلح بالهم. ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم. كذلك يضرب الله للناس أمثالهم. கலக்கக்கூடாது. كذلك يضرب الله للناس أمثالهم. فإذا لقيتم الذين كفروا فضرب الرقاب حتى إذا أثخنتموهم فشدوا الوثاق فإما منا بعد என்ன சட்டம்? மன்னம் பாது தெரியுங்களா? என்ன தெரியும் சொல்லுங்க. வெரி குட். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்லாட்டி தன்மீன் தன்மீன் வரதுக்கு பின்னே சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்லாட்டி தன்மீனுக்கு பின்னால இக்லாபுடைய எழுத்து பா வந்தா அது வந்தா நான் கேட்ட இங்க என்ன வந்திக்கு? வந்த சொல்லுங்க. சுக்கூன் செய்யப்பட்ட நூன் இல்லாட்டி தன்மீன் வந்தா இங்க வந்திக்கிட்டு பேசணும். இங்க வந்திக்கிட்டு பேசணும். சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திக்குதா? இல்ல இல்ல. என்ன வந்திக்குது? சத்து வந்திக்கு எப்படியா? சத்து செய்யப்பட்ட நூன் வந்திக்கு எப்படியா? ஆஹா.
சட்டம் சதி செய்யப்பட்ட நூனை தொடர்ந்து இக்லா அப்படி எழுத்து பா வந்தது அப்படி சட்டம். இல்ல. அப்ப எப்படி சட்டம்? இந்த இடத்துல சட்டம் தான் முக்கியம். இந்த இடத்துல வந்து சட்டத்தை நாங்க எப்படி லாபப்படுத்துறது? ம். சுக்குன் என்ன செய்யப்பட்ட என்ன சட்டம்? நூல் இல்லாட்டி தன்மீனுக்கு பின்னால பா வந்தா மீமா நூனை அது சதி மீமா செய்யப்பட்ட மாத்தி நூன். வரும். ஐமன் ஐமன் குழப்பப்படாது. சதி செய்யப்பட்ட நூனுங்கிறது வேற. சதி செய்யப்பட்ட நூனுக்கு மேலயா இக்லா வரும்? ஆ சதி செய்யப்பட்ட நூன்லயா இக்லா வரும்? குழப்பப்படாது வேற இது வேற. அப்ப நீங்க சரியா தேடி பார்க்கல. அதான் நீ குழம்புறீங்க. சரி, நான் சொல்லித்தாரேன். இந்த இடம் முக்கியமான இடம். வாழ்க்கையில மறக்கப்படாது. இந்த இடத்துல வந்து மூணாவது முறை இந்தியோட மாட்டிக்கிறீங்க. நான் அவ்வளவு டைம் தந்தேனே. சனி ஞாயிறு அப்படிதானே? வெள்ளி சனி ஞாயிறு அப்படியா? டைம் தந்தேன். ஓ. அவ்வளவு தந்தும் அவ்வளவு தந்தும் வந்து மாட்டிக்கிறீங்க. சரி, இதில் உள்ள விஷயம் என்னென்றால், ஐமன் சதி செய்யப்பட்ட நூலிக்கு தானே. அந்த சதி ஓ. செய்யப்பட்ட நூலுக்கு மேல இருக்கிறது தன்மையினுடைய அடையாளம். எப்படி இருக்குது? இப்படி ஒரு கோடும் இப்படி ஒரு கோடும் தான் இருக்கும். அதனால இந்த ஒரு கோடு வராது. எப்ப வராது? அந்த மீமை போட்டாங்கன்னு சொன்னா ஒரு கோடை இல்லாம ஆக்கிடுவான். நான் சொல்லியிருந்தேன் எதுக்கு முன்பு வந்திக்குது. தன்மீனுடைய பாடத்துல உங்களுக்கு நீங்க போயிட்டு உதாரணத்தை எங்க தேடினாலும் நல்ல விளைவிக்கணும். இக்குலாபுடைய பாடம் தன்மீனுக்கு பின்னால் இக்குலாபு எடுத்து பாவரு தானே. அப்படி வார இடத்துல இப்படித்தான் இருக்கும். எதைக்கும் மீமும் ஒரு பத்ஹினுடைய ஒரு அடையாளம் மட்டும்தான் வந்திக்கும். இங்க பாருங்க என்ன வந்திக்குது. ஒரு மீமும் ஃபத்ஹாவுடைய ஒரு அடையாளம். அது 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 அர்த்தம் என்ன? அதுதான் ஃபதஹ் மத்து. இதுதான் ஃபதஹ் மத்து. பத்தொன்பது. சாரி, ஃபதஹ் மத் அல்ல, ஃபதஹ் தை. தன்மீனுடைய அடையாளம். ரைட்டா? இப்ப சட்டம் எப்படி வரும்? ஓ. தன்வீனுக்கு பின்னால் இக்குலாபுடைய எழுத்து பா வந்திருப்பதனால் தன்மீனை மீமாக மாத்தன்மே. அதான் இந்த 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 விளக்கம். இந்த தன்மீனுடைய அடையாளத்தை நீங்க மீமாக மாத்தணும். ரைனா? ஓ. விளங்கிட்டா இப்ப? என்ன விளங்கிட்டா இல்லையா? பதில் வரும், இல்லாட்டி திருப்பி எல்லாம் படுத்துங்க. இல்ல. என்ன இல்ல விளங்கல அப்படியா? ஓ. திருப்பி சொல்றேன் கேட்டுக்குவோம். தன்வினிக்கு தானே. ஓ. தன்வின் அடையாளம் எப்படி வரும்? فتحتين பத்தொன்பது. فتحتين لمتين. இந்த ஓ. தன்வினுடைய அடையாளம் சரியா இந்த குர்ஆன்ல முன்னாக்கள் செய்ய ஓத வேண்டிய இடங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா வரும். அப்படித்தானே? கொஞ்சம் ஓ. வித்தியாசமாக வித்தியாசம். வரும். அதுலயும் இக்குலாபுடைய இடம், அதாவது சின்ன மீன் போட்டு காட்டுற இடம் கழிக்கிறே, அதுல இன்னும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வரும். என்ன வித்தியாசம்? எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தோட மீன் ஒன்று வரும். இதெல்லாம் இங்க சொல்றது. ஓ. இப்ப நீ குர்ஆன்ல தேடி பார்க்கணும். பெரிய வேலை ஒண்டிய ஃபத்ஹாவோட மீம் ஒன்று வரும், கஸ்ராவோட மீம் உண்டு, லம்மத்தைனுக்கு லம்மத்தினோட ஒரு மீம் ஒன்று வரும். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் வந்து என்ன செய்யும்? சுக்கூன் வராம மீமுக்கு மேல சுக்கூன் வரும்.
நூனுக்கு மேல மீம் கொண்டு வரும், சுக்கூன் வராது. விளங்கிட்டா? ஓ இதுதான் இந்த குர்ஆன்ல இக்குலாபுடைய சட்டத்துக்கு இருக்கிற சிஸ்டம். சரியா? இப்போ யோசிக்கணும், இந்த இடத்துல சத்து செய்யப்பட்ட நூனை பாக்குறதா தண்ணீனை பாக்குறதா? என்றால் இந்த இடத்துல ரெண்டையும் பார்க்கணும். முதலாவது இருக்கிறது சத்து செய்யப்பட்ட நூன், அது ஒரு தனி பாடம் படிச்சுக்கிறோம். அதுக்கு பின்னால அந்த சத்து செய்யப்பட்ட நூனுக்கே தான் சத்தோடு இருக்கிற இந்த அடையாளம் இருக்குதே. ஓ என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? பத்தத்து ஃபத்ஹத்துன்னு மட்டுமா? தனி சொல்லப்படாது. என்ன 10வது மட்டுமா ஆகிக்குது? அப்ப இப்போ கண் தான் பிரச்சனை. இப்ப உங்களோட குணம் பத்து 10வது மட்டும் ப- ஆகிக்குது நூனுக்கு மேல, சத்துக்கு மேல. மீன் அதுக்கே நூல் லேட் ஆகுது. மீம் டவுட் ஆகி அப்படியா? மீ மீக்குதா இல்லையா, இல்லாட்டி இல்லாம போயிட்டு ஆகி வேணா இல்லையா? அப்படியா? இப்பதான் வந்துக்குதோ இல்ல டவுட் ஆகலாட்டி மீம் இல்ல, மீ மீக்குதா இல்லையா டவுட் அப்படியா? விளங்குது இல்லையோ? இல்ல ம்? விலங்கு என்ன விளங்கி? மீனும் பத்தத்து மீமும் இப்ப நான் என்ன சொன்னேன், மீமோட 10வது வந்தா என்ன அர்த்தம் அதுல? இப்பதான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? மீமோட பத்தத்து 10வது வந்தா அங்க ஆ? பத்தத்து ஐந்து அது பத்தகத்தைன் தான். அப்ப எனக்கு மீன் போட்டிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்டா, அது மீமாக மாற்றி ஓதப்பட வேண்டிய ஒரு தை. இந்த தண்ணீர், இந்த தண்ணீர் மீமாக மாற்றப்படணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் மீன் போட்டிக்கிறாங்க. எல்லா தன்மீனோட அடையாளத்திலும் மீன் போடுவாங்களான்னு கேட்டா இல்ல. விளங்குதா சொல்றது? எல்லா மீனுடைய அடையாளங்களையும் தன்மீனை போட மாட்டாங்க. அப்ப எங்க மீன் போடுவாங்க, தன்மீன் போடுவாங்க? எந்த இடத்துல எந்த தன்மீனுடைய அடையாளம் மீமாக மாறுகிறதோ, அதாவது இக்லாபுடைய சட்டம் எந்த இடத்துல அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல கட்டாயம் நாங்க இந்த மீமை அவதானிக்கலாம். இது ஒரு முக்கியமான செய்தி. விளங்கினா? அப்ப இந்த இடத்துல ரெண்டு சட்டமும் மிக்குது. சத்து செய்யப்பட்ட நூனுக்கு நாங்க உண்ணா செய்யணும். அதை தொடர்ந்து தன்மீனுக்கு பின்னால பா வாரத்தால அடுத்த சட்டம் பக்கத்து பக்கத்துல வந்துக்குது. விளங்க சொல்றது? அப்ப நீங்க கடைசி அன்றைக்கு ஓதின மெத்தட் சரி, இந்த விஷயத்த ரெண்டையும் விளங்கி நீ ஓதின மெத்தட் சரி, இந்த ரெண்டு சட்டத்தையும் இந்த இடத்துல மிக தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். விளங்கினதா? ஓ என்னென்ன சட்டம் மிகுது? ஆ என்ன சட்டமா? என்னென்ன சட்டம் மிகுது நான் வட்டம் போட்ட இடத்துக்குள்ள? மம்மா மம்மா மன்னம்லதானே? மன்னம் பஅது, என்ன சட்டங்கள் இந்த இடத்தில் உள்ளன? அப்பா தெரியாது அந்த அப்படியா? மீன் தெரியும். சொல்ல முடியாது. அந்த இப்ப லேட் ஆகுது. மீன் அந்த அஹ், அந்த ஆ, சின்ன மீன் வந்திருக்கிற இடத்துல நான் கேட்டேன், நான் வட்டம் போட்டிக்கிறது இருக்கிற கேள்வி கேள்வி வச்சு தெரிய வழங்கணும் மைமன். உங்களோட வயசு எத்தனைன்னு கேட்டா நான் 1992 பிறந்தேன், 2005 ஸ்கூலுக்கு போனடா சொல்றது. பட்டம் போட்டிக்கிறதுக்குள்ள எத்தனை சட்டங்கள் இருக்குது?
ரெண்டு. அதுக்கு பதில் இல்லை. ரெண்டு. முதலாவது என்ன சட்டம்? முதலாவது எதனோடு தொடர்பான சட்டம், இரண்டாவது சட்டம் எதனோடு தொடர்பான சட்டம். அவ்வளவுதான், சிம்பிள். பாப்பேன். சின்ன மீன் முதலாவது சின்ன மீன் கொலை. பாத்தீங்களா? முதலாவது சட்டம் சந்தி செய்யப்பட்ட தண்ணி. நூலோடு தொடர்பான சட்டம். சின்ன மீமோடு சட்டம் படிச்சீங்களா? தலைப்பு படிச்சீங்களா? சின்ன மீமோடு இல்ல தொடர்பான சட்டம் தலைப்பு படிச்சீங்களா? சரி, இல்ல அது எப்படி சொல்லணும்? யாரு சரி, உங்களுக்கு நாங்க என்ன தலைப்பு சரி போட்டோமா? ராவோடு தொடர்பான சட்டம், அதே மாதிரி சின்ன மீமோடு தொடர்பான சட்டம், அப்படி தலைப்பு படிச்சீங்களா? இல்ல அப்படி அதுக்கு தலைப்பு என்ன போயிடுது? தலைப்பு ஒன்று, முதலாவது சட்டம் சத்து செய்யப்பட்ட நூலோடு தொடர்பான சட்டம். அதுக்கு விளங்கிட்டா? கிளியரா? நூனுக்கு மேல சந்திக்குது மேன் என்று நாங்க உண்ணா செய்வோம். அடுத்த சட்டம் என்ன? தலைப்பு என்ன? சட்ட தலைப்பு மிச்சம் லேசான கேள்வி. என்ன சட்டம்? தன்மீனோடு தொடர்பான சட்டம். தன்மீன்லையும் எது? இன்னும் கொஞ்சம் கேட்ட கேள்வி. தன்மீன்ல எது? தன்மீன்ல எக்குலாபோடு தொடர்பான சட்டம். இதுதான் விஷயம். இந்த சின்ன மீன் பெரிய மீன் எல்லாம் நாங்க எங்கட ஸ்டைல்ல எங்களுக்கு சட்டம் மறக்காம சட்டத்தை அழகாக ஞாபகப்படுத்தி சொல்றதுக்கு லேசா வச்சுக்க சட்டம். அதான் சின்ன மீன். சின்ன மீன்ங்கிறது சட்டத்துல பேர் அல்ல. விலங்கினாய்மன், நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த மாதிரியான சின்ன மீமோடு நீங்க சொன்னீங்க சின்ன மீன், அந்த சின்ன மீன் வார இடங்கள், அதாவது தன்மீனோடு தொடர்பான இக்குலாபடி சட்டம். என்ன சட்டம்? தன்மீனோடு தொடர்பான தன்மீனோட தொடர்பான இக்குலாபுடைய சட்டம். ஒரு 5 இடத்தை சரி கொரோனால போயிட்டு தேடிக்கொள்ளணும் நைட்டுக்குள்ள. அப்பதான் இந்த இடம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்த கிளாஸ் 4வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். இன்று படிப்பிக்கப்பட்ட விளங்கப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து நாளை உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். நாளை தினம் வகுப்பு நாளைக்கு வகுப்பு இது. இன்றைய படிப்பிச்சது நாளை கேள்வி கேட்கப்படும். அதுக்கப்புறம் புதிய படத்துக்கு தொடர்ந்து போதும். 4வது வசனத்திலிருந்தே போதும். இதை லபீத்தும் உள்ளதிலிருந்து போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.